சித்தப்பு என்ன தாலியோட வந்து நிக்கிறேன்? தாலி சென்டிமெண்ட் போறேன் டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா. படம் எடுக்க போறியா? தாலி சென்டிமெண்டா? யோ, தாலி சென்டிமெண்ட்னா இப்ப யாரையா பாக்குறா, யாரையா தாலியை மதிக்கிறா? ஃபர்ஸ்ட் என்னடா இப்படி சொல்லிட்டு? தாலி சென்டிமெண்ட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தமிழ் சினிமாவில்? இந்த தாலியை ரெகுலரா கழுத்துலேயே கட்டியிருக்காங்க பாத்தியா? லேடிஸ் அவங்க ரொம்ப அந்த பூஜை எல்லாம் பண்ணி புருஷன் நல்லா இருக்கணும், அவங்க வந்து ஆஸ்பிஷியஸா இருக்காங்க. கரெக்ட். தாலியை கழட்டி வச்சுறாங்க பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழட்டி வச்சுறாங்க பாத்தீங்களா? அதுவும் ஓகே, அவங்களும் வந்து தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிடிக்கல. அதுவும் கரெக்ட் தான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு குரூப் இருக்கு பாத்தியா? அந்த குரூப் மேலதான் சிரிப்பு எனக்கு செம்ம காண்டு. அதாவது இந்த கல்யாணம், காது குத்து, இந்த மஞ்சள் நீராட்டு விழா, இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் சேர்றானுங்களோ அங்க மட்டும் தாலியை போடுறது. ஆமா இல்ல, நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் எங்க வீட்டாண்ட. இப்படிதான் ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தி கல்யாணத்துக்கு போகணும், தாலியை கழட்டி வச்சிருச்சு. எப்பயோ வீடு போனா தெரிஞ்சு எங்கேயுமே கிடைக்கல, தேடி தேடி பாக்குது. ஆனா ஃபங்க்ஷனுக்கு போனா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்பாங்களா, ஐயோ அப்ப தாலி இல்லாம கல்யாணத்துக்கு போச்சா? என்ன பண்ணுச்சு? குடு குடு பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் அந்த பொண்ணோட தாலியை வாங்கி போட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சு.